வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை வந்து பாத்தீங்கன்னா, முதுகு வலியை சீர்படுத்தக்கூடிய முத்திரை. முதுகு வலி வழியாக வந்து புண்ணிய சக்தி வந்து மேல போகும். அப்படி மேல போறதுக்கு சக்கரங்களை சமநிலைப்படுத்தி அந்த சக்கர எழுச்சியை பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரையை 3 விதமா செய்ய போறோம். நம்ம எளிமையா செய்யக்கூடிய விஷயம் தான். நம்முடைய கைகள் 2 கைகளையும் வந்து நல்லா இப்படி உள்ள மடக்கணும். இந்த விரல்கள் வந்து நல்லா இப்படி மடக்கிற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி இந்த கையில அதே மாதிரி மடக்கி பிடிச்சிட்டு இந்த கட்டை வரல நேரம் நீட்டி வச்சுக்கணும் ஃபுல்லா. இதுக்கு பேர் வந்து மேடு தண்ட முத்திரைன்னு பேர். மேடு தண்டை அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம். மேடு தண்டை அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம். இந்த மேடு தண்ட முத்திரையை நம்ம 3 விதமா செய்யப்போம். இந்த முத்திரைக்கு பேர் வந்து ஊர்த்தவ மேடுதண்ட முத்திரை. இந்த ஊர்த்தவ மேடுதண்ட முத்திரையை வைக்கும்போது நமக்கு மேல் முதுகு வலியெல்லாம் வந்து குறையிறதுக்கு உபயோகப்படும். இது வந்து அதோ மேடுதண்ட முத்திரை வைக்கிறது வந்து அதோ மேடுதண்ட முத்திரை. இது வந்து கீழ் முதுகு வலியை வந்து குறைக்க உபயோகப்படும். இது மேடுதண்ட முத்திரை அப்படின்னு சொல்லி இந்த மேடுதண்ட முத்திரையில 3 மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா நீங்க செய்யலாம் செஞ்சுக்கலாம், ஒன்றா சேர்த்து செய்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த மேடுதண்ட முத்திரைங்கிறது வந்து முதுகில் இருக்கக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம முதுகு வழியாக குண்டலினி சக்தி இயக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும். அதனால மேடுதண்ட முத்திரையை நீங்க இப்படி வச்சுக்கிட்டும் செய்யலாம், அல்லது இப்படி வச்சுக்கிட்டும் செய்யலாம், இப்படி வச்சுக்கிட்டும் செய்யலாம். இதுல இப்படி வச்சு செய்யும் போது குண்டல் சக்தி மேல விரும்பி நமக்கு ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பினை கொடுப்பதற்கும் சேர்த்து வேலை செய்யும். யாருக்கெல்லாம் முதுகுல பிரச்சனை இருக்குது, வலி இருக்கிறவங்க இந்த முத்திரையும் செஞ்சு உங்களுடைய வளத்தையும் நலத்தையும் பெற்றணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை வந்து கிட்னி இந்த விஷயத்தெல்லாம் வந்து சீர்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். அதுபோக மூல பிரச்சனை, புரோஸ்டேட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சரி பண்ணுறதுக்கான வேலையை வந்து செய்யும். மேலும் சுவாசத்து பிரச்சனை இருக்கு இல்லையா, சுவாச பிரச்சனையை சீர்படுத்தக்கூடிய வேலையும் இந்த மேடுதண்ட முத்திரை வந்து சரி செய்ய தொடங்கும். நுரையில் அதிகமாக பிரச்சனை இருக்குங்கிறவங்க இந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது அழுத்தம் பிடிக்கிறப்போ அந்த சுவாச பிரச்சனை சரி பண்ணும். இதயத்தினால யாருக்காவது சுவாச பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வேலையும் வந்து கொடுக்கும். மேலும் இந்த முத்திரையை தொடர்ந்து பிடிச்சிட்டு வர இதுக்கு வந்து வெற்றி முத்திரைன்னு பேர் வச்சிருப்பாங்க சில பேர். இந்த முத்திரை தொடர்ந்து பிடிச்சிட்டு வரன்னு போறீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாகி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்து முத்திரை வந்து உதவி செய்யும். இப்படி நமக்கு தன்னம்பிக்கையுமே அதுக்கப்புறம் நோய்கள் சம்பந்தமான விஷயத்துக்குமே நம்மளுடைய குண்டலினி சக்திங்கிற சக்தி நிலைப்பாட்டை மேல்நோக்கி எழுப்பி நம்மளுடைய சக்கரங்களை சீர்படுத்தி சமநிலைப்படுத்தி ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காகவும் உதவக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த மேடுதண்ட முத்திரைங்கிறது. இந்த முத்திரையை நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சு உட்காந்துக்கணும். அப்படியே உட்காந்துருக்கும் போது ஒரு 5 நிமிடம் கழிச்சு நீங்களாகவே அப்படியே வந்து இப்படி நீங்க வச்சு ஒரு 2 நிமிஷம் மூச்சை கவனிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்களை மூடி உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டேவும் அப்படியே கைகளுக்கு திருப்பி வெளிப்புறமா கட்ட வளர மாதிரி வச்சு நீங்க வந்து சுவாசத்தை கவனிக்க போறீங்க. இது எல்லாமே மடிமேல வச்சு பண்றதுதான். மடிமேல வச்சுக்கிட்டு ஒன்று இப்படி செய்யறது, அதுக்கப்புறம் இப்படி செய்யறது, அதன் பிறகு இது போல் செய்வது. இப்படி 3 விதமாக இந்த மேடுதண்ட முத்திரையை செய்யலாம். தொடர்ந்து நீங்க இப்படி 3 விதமா செய்யலாம், இல்ல தனித்தனியா நீங்க செய்யலாம் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்தால் போதும். அதிகமாக செஞ்சாலும் தவறு கிடையாது. அதனால வந்து உடம்புக்கு ஆரோக்கியம், சர்க்கரை எழுச்சி, ஞானத்தன்மை இப்படி அனைத்து விதமான நன்மையும் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு முத்திரை சித்தர்கள் கொடுத்தது. இந்த மேடுதண்ட முத்திரையை பயன்படுத்தி அனைவரும் வளமும் நலம் பெற்று வளமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த குருவே நம, தந்தையே நம.